Hello all. Namaskaram. Farewell is a tough emotion to go through. ஆமாவா இல்லையா? நமக்கு நடக்கும் பொழுது அது ரொம்ப சுகமான ஒரு வலியா இருக்கு. இது ஒரு தடவையும் நான் அனுபவிக்கிறேன். நமக்கு தெரியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவ எல்லாரையும் நம்ம பிரிய தான் போறோம்னு. ஆனால் அவ்வளோ ஒரு ஞானி லெவலில் ஒரு கர்மயோகி லெவலில் இருக்க முடியறதான்னா இருக்க முடியல தான். என்ன பண்ணுறது? ஸோ இன்றைக்கி எனக்கு ஒரு ஃபேர்வெல் நடந்தது. என்னோடய டீச்சர்ஸ் எல்லாம் எமோஷன் ஆனா, நானும் எமோஷ்னலாக ஆனேன், அவளும் எமோஷ்னலாக ஆனா. எனக்கு ஒரு ஃபேர்வெல்லையும் என்ன தோணும்னா, திரும்ப 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 என்னோடய டீமுக்கு நன்றி சொல்லணும்னு தான் தோணும். ஏன்னா நம்ம ஒரு நல்ல பேரோட ஒரு இடத்துலேருந்து வெளியில் வரோம் அப்படின்னா நம்ம மாத்திரம் என்றைக்குமே காரணமாக இருக்க முடியாது. அந்த டீம் சப்போர்ட் இல்லாமல் நம்ம நல்ல பேர் வாங்கியிருக்கவே முடியாது. மிஞ்சி போனால் நான் அந்த டீமை என்ன பண்ணியிருப்பேன், எப்போ பார்த்தாலும் கண்டக்கோடாலி போட்டுண்டு இதை பண்ணாத, அதை பண்ணு, அதை பண்ணாத, இதை பண்ணு, இது ஏன் இந்த டயத்துக்குள்ளே முடிக்கல, அது ஏன் பண்ணல, இது ஏன் பண்ணல, இப்படி தான் கேட்டுட்டே இருந்திருப்பேன் இல்லையா? கரெக்டாக டைமுக்கு பண்ணவால குட் அப்படிங்கிறத தாண்டி ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன் நான் அப்படிங்கிறது எனக்கு புரியும். அப்போது நிறைய நன்றி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஃபேர்வெல் எனக்கு அமைஞ்சுது. அந்த டீம், அந்த பள்ளிக்கூடம், அந்த குழந்தைகள், என் மேலே அவ்வளோ பாசமும் மரியாதையும் மதிப்பும் வச்சுருக்கிற குழந்தைகள். இந்த காலத்தில் குழந்தைகள் டீச்சர்ஸ் மேலே, பிரின்சிபல் மேலெல்லாம் பாசமும் மரியாதையும் மதிப்பும் வச்சுட்டு இருக்குன்னா தட்ஸ் நாட் காமன், தட்ஸ் வெரி ரேர் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் நான் நினச்சிப்பேன், நான் நிறைய கொடுத்து வச்சுருக்கேன் லைஃப்பில் அப்படின்னு. கடவுள் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார். அதனால தான் எனக்கு இவ்வளோ நல்ல மனுஷாலாம் என்னும் கூடவே இருந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு புரியுறது. அப்படி புரியும் பொழுது எனக்கு கடவுள் மேலே பக்தியும் ஜாஸ்தியாகுது, மனுஷா மேலே அன்பும் ஜாஸ்தியாகுது. இந்த இங்கிலீஷில் ஒன்னஸ் அப்படிங்கிறாள் ஒன்றும், எல்லாருக்குள்ளேயும் நம்மளை பார்க்கறது, நம்மளுக்குள்ளே எல்லாரையும் பார்க்கறதுன்னு எனக்கு ஒரு தடவையும் அந்த ஃபேர்வெல் நடக்கிறச்சு அப்படி தோணும். எல்லாருக்குள்ளேயும் என்னோட இம்பேக்ட் நான் பார்க்குறேன், எனக்குள்ள எல்லாரோட இம்பேக்டையும் நான் பார்க்குறேன். அப்போது என்ன ஆகுது, அவள் எல்லாருக்குள்ளே இருக்கிற நிறைகள் குறைகளில் நான் இருக்கேன், எனக்குள்ளே இருக்கிற எல்லா நிறைகள் குறைகளுக்குள்ளே அவள்லாம் இருக்கா. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் பிரிவே இல்லை. ஓகே, ஆனால் ஃபிசிக்கல் ஃபார்மில் தானே நம்ம ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணுறோம். மகாலட்சுமி, மீனாட்சி, காமாட்சி, ஜோதி, ரீனா, லீனா அப்படின்னா நம்ம அது ஒரு சோலையாக பார்க்குறோம். நம்மளால் அதை பார்க்க முடியறது இல்லையே. நம்ம யாரை பார்க்குறோம்? நம்ம அந்த உருவத்தை தானே பார்க்குறோம். இப்போ அந்த உருவத்துலேருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கும் பொழுது நம்ம அவளை மிஸ் பண்ணுறோம். அது நிச்சயமாக நடக்கத்தான் செய்கிறது. பட் ஓவரால் இட் இஸ் டைம் டு தேங்க் காட் ஃபார் கிவிங் சச் அ லவ்லி டீம். காட் பிளஸ் ஆல் ஆஃப் அஸ். நமஸ்காரம்.